Hello friends, very good morning and very happy new year today. ஸோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோட அவுட்டிங் போகிறோம். ஸோ ஈஸியாவில் இருக்க புலிகோகா அப்படின்ற பிளேஸ்க்கு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம், ஸோ எவ்வளோ என்ஜாய் பண்ணுறோம் சொல்லிட்டு ஒரு vlog தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நியூ இயர் அன்றைக்கி கோயில் போவோம் இல்லையா, ஸோ அதனால் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு நம்ம போகிறோம். ஸோ சாமி கும்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா அவுட்டிங் vlog பார்க்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, என்னோடய வாய்ஸுக்கும் வீடியோவில் வர அந்த கிளிப்புக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ கரெக்ட் தான். என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அதில் இருக்க சில விஷயங்கள் எனக்கு தெரியல. அந்த வந்து ஹெட்செட் இன்செர்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பின் மாதிரி இன்செர்ட் பண்ணால் தான் நம்ம செல்ஃபி ஸ்டிக்லேருந்து பட்டன் தட்டும்போது இங்கே வந்து நம்மளுக்கு கிளிக் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வாய்ஸ் பேசுறது வந்து அதில் வந்து கேட்க மாட்டேங்குது. ஸோ வந்து நான் அது தெரியாமே அன்றைக்கி ஃபுல்லாக vlog எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு vlog எடுத்தாச்சு. ஸோ என்ன பண்ணுறது, ஸோ ஓகே வாய்ஸ் ஒரு மாதிரி கொடுக்கலாம் சொல்லிட்டு வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன். நான் நெக்ஸ்ட் vlogல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான vlog கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம் அவுட்டிங்க்கு. இப்போ நம்ம முட்டுக்காடு வந்திருக்கோம். ஸோ முட்டுக்காடில் வந்து போட்டிங்கு, அப்புறம் வந்து இங்கே வந்து சவுக்கு தோப்பு, இதெல்லாம் வந்து ஏதோ ஃபேமஸ் அப்படின்றாங்க. நான் அது வரைக்கும் அதெல்லாம் வந்ததில்லை. ஒரு டைம் போட்டிங் வந்திருக்கேன், பட் வந்து போட்டிங் போக முடியல. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து வேறு ஒரு பிளான் வச்சுருந்தாலும் இங்கே சும்மா வந்து பிரிட்ஜ் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் இங்கே நீங்கள் பார்த்தா நாங்கள் வந்து முட்டுக்காடு வந்திருக்கோம். ஸோ புலிகோகை போகிற வழியில் முட்டுக்காடு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து இந்த தண்ணி வந்து இது ஏரியா இது வந்து கடலில் கலக்குது. அது ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான் அது. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புலிகோகை வந்துட்டோம். பைக் பார்க்கிங்கில் நிற்கிறோம். இப்போ வந்து நாங்கள் போதும் பழுக்கு. சரி வாங்க உள்ள நல்லா பண்ணிக்கலாம் வாங்க. மணி கேம் எதாவது ட்ரை பண்ணல, கேம் ட்ரை பண்ணல. ட்ரை பண்ணி விஜயமா மணி அதோட வேற ஏதாவது ட்ரை பண்ண மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். மணி மணி யாருக்கு பொம்மை அடிச்சிருக்காங்களா அதுல? மணி அடிமணி மணி வீடியோ போயிட்டு இருக்கா அடி. எதனா குறி வைக்கிறேன். புஜி 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 எப்படி வா, எல்லாமே அடிக்கணுமா? எல்லாமே அடிச்சு ஒரு பொம்மை தராங்களா? ஓ மை காட். அச்சச்சோ, அவ்வளோதான் 5 பால் முடிஞ்சது. அவ்வளோதானா? இல்லை இவ்வளோ அடிச்சதுக்கு பொம்மை எதுவும் தரமாட்டாங்களா? சின்ன பொம்மை எதுக்குங்களா? ஸோ வந்து தம்பி விளையாடினா, ஸோ பொம்மை எதுவும் அடிக்க முடியல. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இங்கே விளையாடினாங்க. ஸோ புலிகோகைக்கு வந்துட்டு வந்து வெளியில் வந்து இது மாதிரி கேம்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ 2-3 கேம் ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்களும் வந்து எந்த ஒரு பொம்மையும் வின் பண்ணலை. ஸோ வந்து யாராலுமே வின் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். எதுவுமே வந்து அடிக்க முடியல. ஏதாவது ஒரு இது வந்து அது எதாவது ட்ரிக்ஸாக இல்லைன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இங்கே வந்து நாங்கள் இந்த கேம் விளாட்னோம். அண்ட் அப்புறம் வந்து அக்கா வந்து ஒரு ரிங் போட்டு ஒரு இது பீங்காம் பொம்மைலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது விளையாடினாங்க. ஸோ வந்து அக்கா வந்து அந்த ரிங் போட்டு விளையாடா சொல்லலையா, ஸோ அந்த ரிங் போட்டு விளையாடி 2 பொம்மை ஜெயிச்சிருக்கா. ஸோ இதுவுமே வந்து 20 rupees தான், 5 ரிங் கொடுத்தாங்க அதுக்கு.
இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து காசு கொடுத்துலாம் டிக்கெட் வாங்க முடியாது. பேடிஎம்மில் வந்து தான் காசு பே பண்ணோம். ஸோ கையில் காசு கொடுத்து டிக்கெட் வாங்க முடியாது. உள்ளே ஒன்றுமே இல்லை, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததே வேறு. ஸோ வந்து உள்ளே வந்து பெரிய பெரிய பாறைங்க இருந்தது. அப்புறம் வந்து புலி குகை மாதிரி, குகை கூட கிடையாது, அது வந்து புலி மாதிரி அந்த ஒரு சிற்பம் மாதிரி செதுக்கி ஒரு மாதிரி பெரிய ஒரு இது மாதிரி இருந்துச்சு. வீடியோவில் வரும் பாருங்கள் நீங்கள். ஸோ அங்கே இன்னும் ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். விளையாடுறதுக்கு கொஞ்சம் ப்ளேஸ் இருந்தது. ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பெருசாக எதுவுமே இல்லை, நான் சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து ஒரு பாறை மாதிரி இருந்துச்சு, அங்கே விளையாடினாங்க பசங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கே விளையாடிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இதாக நாங்கள் எடுத்து அந்த கேக்லாம் சாப்பிட்டோம். நியூ இயர் கட் பண்ணோம் இல்லையா, அந்த கேக் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மகாலிபுரம் கிளம்பலாம். ஸோ இங்கேருந்து 2 hours திரும்ப அதே சொல்கிறேன், 2 kilometers தான் வந்து மகாலிபுரத்துக்கு. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். இதுக்கு பின்னாடி வந்து அந்த ஒரு முள்வேலி மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பசங்க ராட்டினம் விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்து சர்க்கஸ் சம்திங் என்னமோ வச்சுருந்தாங்க, காசு பே பண்ணி விளையாடுறது தான். ஆனால் அது வந்து ஒரு மாதிரி வேலி போட்டு வச்சுருந்தாங்க. அது உள்ளே போகிறதுக்கு வந்து திருப்பி வெளியில் புலிகோகிலேருந்து வெளியில் வந்து இந்த பக்கமாக சுற்றிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் அங்கே மட்டும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. பட் வந்து நாங்கள் அவ்வளோ தூரம் சுற்றிட்டு திருப்பி வெளியே வந்து போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம டைரெக்டாக வந்து நம்ம மகாலிபுரமே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஒரு பாறை இருந்தது, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருந்தது. அவ்வளோதான். வேறு எதுவுமே புலிகோகையில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் போய் அங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் வேறு எங்கேயாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இல்லை அந்த இடம். செல்ஃபி ஸ்டிக் தெரியுது கூட தெரியாமல் நான் அவ்வளோ ஆர்வமாக விளாக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பயங்கரமாக அந்த விளாக் நான் சொதப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இயர் ஃபர்ஸ்ட் விளாகே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு சொதப்பின விளாகாக தான் வந்திருக்கு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம எல்லாமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாமே. நெக்ஸ்ட் வீடியோ நம்மளுக்கு பாசிட்டிவாக வரும்னு நம்புகிறேன். இங்கே வந்து இந்த பாறையில் சறுக்கி விளையாடுறாங்க இல்லையா, அவ்வளோதான். இந்த சர்க்கஸ் மாதிரி விளையாடுறது மட்டும்தான் அங்கே பண்ணோம், வேறு எதுவுமே அங்கே இல்லை விளையாடுறதுக்கு. ஒன்றுமே இல்லை. எதுக்கு வந்து இதுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு 20 rupees தான் வாங்கினாங்க. எதுக்கு அந்த டிக்கெட்டு உள்ளே என்ன இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு நிழல்லாம் சொல்கிற அளவுக்கு நிழல் கிடையாது, சொல்கிற அளவுக்கு அந்த பில்லுலாம் வந்து பச்சை பசைலாம் கிடையாது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த புலிகோகைன்னு சொல்லிட்டு, இதை தான் வந்து புலிகோகைன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இங்கே வந்து புலி மாதிரி அந்த ஃபேஸ் வந்து அந்த பாறையில் செதுக்கியிருப்பாங்க. கொஞ்சம் உள்ளே வந்து நின்று ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி இருக்க பிளேஸ், அவ்வளோதான் இங்கே உள்ளே இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் வந்து இந்த மாதிரி குளம் இருக்கா, தண்ணி இருக்கா, அவ்வளோதான். அது கூட வற்றி போயிருக்கு, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது இங்கே. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு உட்காந்து எல்லோரும் கேக் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ நியூ இயர் கட் பண்ண கேக்கு எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து யார் இந்த இடத்த சஜஸ்ட் பண்ணது, வாங்க இங்கே அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் விளையாடிட்டு இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து நாங்கள் எந்திரிச்சிட்டு டேரெக்டாக வந்து நாங்கள் இப்போ மகாலிபுரம் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து 2 kilometers தான், சீக்கிரம் தான் புலிகோகை கிட்டேருந்து. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே விளையாட்டுக்கு வந்து இந்த அசுர தாலாட்டு, பசங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் விளையாட்டு, அப்புறம் வந்து இந்த கார் ரேஸு, பைக் ரேஸ், அந்த மாதிரி ஒரு ரைடு அந்த மாதிரிலாம் இருந்தது. நல்லா வந்து சரி ஓகே இங்கே இதுவாது இருக்குது, குட்டீஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், உள்ளெல்லாம் போகல. ஸோ உள்ளே போய்ட்டு இந்த சிற்பம், அந்த பாறை அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. குட்டீஸ் விளையாடுறதுக்கு இங்கே வந்து நாங்களும் விளையாடிட்டு இங்கேருந்து நாங்கள் அப்படி டேரெக்டாக பீச்சுக்கு போகலாம் சொல்லிட்டு பிளான் வச்சுருந்தோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து குட்டீஸ்லாம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார் ரேஸில் விளையாடட்டும், ஐ மீன் கார் ரைடு. ஸோ அதில் விளையாட விட்டோம். அதில் வந்து பசங்களுக்கு வந்து 50 rupees வாங்கினாங்க. அப்புறம் இந்த ட்ரெயினும் கூட விளையாடினாங்க. ஸோ அதை நான் வீடியோ கேட்ச் பண்ண முடியல. ட்ரெயினுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 50 rupees வாங்கினாங்க. ஸோ ட்ரெயினில் வந்து மொத்தமாக அந்த ரைடுக்கு மட்டுமே நேற்று எங்களுக்கு ஒரு 700 rupees கிட்ட ஆயிடுச்சு. ஸோ கார் ரேஸ் கிளம்புறாங்க புஜ்ஜியும் ஹரிஷும். ஹரிஷ் வந்து அக்காவுடைய செகண்ட் பேபி. ஃபஸ்ட் வந்து ஸ்ருதி, செகண்ட் வந்து ஹரிஷு. ஸோ புஜ்ஜிக்கும் ஹரிஷும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வந்து 3 மாதம் டிஃப்ரெண்ட் 2 பேருக்குமே. பட் சேம் ஏஜ் தான், சேம் இயர் தான். ஸோ செம்ம ஜாலியாக இவங்க போனாங்க காரில், வந்து பயப்படவே இல்லை. நாங்களாம் செம்மையாக என்கரேஜ் பண்ணோம், செம்ம ஜாலியாக இருந்தது. குட்டீஸ் என்ஜாய் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்க ஃபோனு, மொபைல்ஸ், டிவி அப்படியே யூஸ் பண்ணி வெளியில் விளையாடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்க வெளியே வந்து கூட்டு விளையாடும்போது அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்த்து நாங்களுமே ரொம்ப ஹாப்பியானோம். என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரோட்லாம் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம் இல்லையா நியூ இயருக்கு. ஸோ ஈவினிங்காக செம்ம பனி ஈவினிங்கில். ஸோ வந்து அதனால் வாய்ஸ் வந்து கொஞ்சம் கட்டிடுச்சு. ஸோ அதான் கொஞ்சம் வாய்ஸ் கரன்னு இருக்குது.
ஹரிஷ் பார்த்தீங்கன்னா வந்து பைக் ரொம்ப பிடிக்கும் ஹரிஷ்க்கு. அவங்க அக்கா கிட்ட கேட்டுகிட்டே இருப்பானா எனக்கு பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஹரிஷ் பைக் ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து அந்த பைக் ரைடு செம்மையாக என்ஜாய் பண்ணான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து அசுர தாலாட்டு, ஸோ அதுக்கு வந்துட்டோம். இது வந்து நாங்கள் விளையாடிக்கும் போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணேன். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை எம்ஜிஎம்ல ஒரு தடவை நான் விளையாடிருக்கேன். ஸோ அதோட நான் இப்போ தான் விளையாடுறேன் ரொம்ப நாள் கழிச்சு. இதுக்குமே வந்து 50 rupees வாங்கினாங்க. இதில் நான், அக்கா, சீதா, தம்பி எல்லாருமே போனோம். இந்த இயர் விலாகே வந்து நல்ல ஒரு மாஸாக கொடுக்கணும். ஸோ வந்து ஒரு ஃபஸ்ட் இயர் விலாக் வந்து நம்ம நல்ல ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த வீடியோ வந்து ஒரு பர்ஃபெக்டாக கொடுக்கணும். நான் ரொம்ப ஒன்று ஆசைப்பட்டு ஒரு எடுத்த விலாக் இது. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த விலாக் கூட சொல்லலாம். ஆனால் வந்து இந்த வாய்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கட் ஆகிடுச்சு. அந்த செல்ஃபி ஸ்டிக் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு அது எனக்கு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணால் வாய்ஸ் வந்து கேட்காதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ஸோ என்னடா இது கஷ்டப்பட்டு எடுத்த விலாக் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் வீட்டில் வந்து சொன்னாங்க, சரி ஓகே நம்ம வாய்ஸ் ஒரு மாதிரி கொடுத்துக்கலாம், நீங்கள் வேணா டப்பிங் கொடுன்னு சொன்னாங்க. ஸோ டப்பிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கொடுக்க வராது, நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ பரவாயில்ல, ஓகே நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். ஸோ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். நான் நெக்ஸ்ட் விலாக் வந்து பர்ஃபெக்டாக எடுத்து உங்களுக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு விளையாட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கேமில் வந்து ரொம்ப நேரம் வந்து சுத்தலை. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரம் விளையாட விடாமல் சீக்கிரமாகவே இது வந்து முடிச்சிட்டாங்க. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, செம்ம ஜாலியாக இருந்தது. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணது இங்கேயும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு பீச்சுக்கு போனோம், அந்த நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். ஸோ அங்கேருந்து நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுமே. ஸோ ரைடு முடிச்சுட்டு வரும்போது விஜய் கேட்டார், உங்களை எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு அட்வென்ச்சர் பண்ண பிடிக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி சாகசம்லாம் உங்களுக்கு ரொம்ப பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேமில் நாங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். என்ன ஒன்று கொஞ்சம் பயப்படுறவங்க இல்லை போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சரி, நான் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் தான், ரொம்ப பயப்பட மாட்டேன், ரொம்ப வந்து தைரியசாலையும் கிடையாது. ஸோ வந்து நல்லா ஒரு ஜாலியாக இருந்தது, அவ்வளோதான். நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் மகாலிபுரம் பீச்சுக்கு போகலான்னு பார்த்தோம். அங்கே வந்து பீச் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அங்கேருந்து கோவளம் பீச் வந்துட்டோம். ஐ மீன் கோவளம் பீச் கிடையாது, இது வந்து கோவளம் தர்கா பீச். ஸோ கோவளம் தர்கா பீச் நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்போ நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது இடம் எல்லாமே. ஸோ நல்லா ஒரு ரெண்டு சைட்லேயும் சவுக்கு தோப்பாக இருந்தது, நடுவில் வந்து நல்லா அந்த மண், பீச் மண், ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே போய் தான் நாங்கள் நல்லா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ மகாலிபுரம் அடுத்து நாங்கள் என்ஜாய் பண்ண இடம் பார்த்தா இதுதான். நாங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைகர் கேவ் தான். ஸோ அங்கே தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கவே இல்லை. அங்கே ஸோ நம்ம புளிக்கோகா சொல்லிட்டு அவ்வளோ பில்டப் ஆச்சு. இப்போ உள்ளே பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஓகே. நாங்கள் அதுக்கப்புறம் மகாலிபுரம் வந்து அங்கே என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்து இவங்க பீச் குளிக்கிற ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா ஜாலியாக வந்து ரெடி ஆகிட்டாங்க. புஜ்ஜி, ஹரிஷ் எல்லாமே செம்ம என்ஜாய். இவங்க இந்த அம்மா வந்து ஒரு 2-2.5 வயசு வரைக்கும் புஜ்ஜி வந்து தண்ணி பார்த்தா அப்படி பயப்படுவாங்க. நாங்கள் பீச்சுக்கு வரும்போதுலாம் தண்ணியில் காலே வைக்க மாட்டாங்க. என்னை மண்ணில் விளையாட விடுங்க, நான் மண்ணில் விளையாடுறேன்னுவாங்க. இப்போ என்னன்னா பீச்சை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு உற்சாகமாக கிளம்புறாங்க ஜாலியாக விளையாடுறதுக்கு. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. குட்டீஸ் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நினச்சாலுமே அவங்க குட்டீஸ் விளையாடுனது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. புஜ்ஜி அவங்க டேடியும் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. புஜ்ஜி வந்து ஒரு டேடிஸ் கேர்ள் தான். ஸோ அங்கே நாங்கள் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். ஸோ குட்டீஸ்லாம் ரொம்ப நேரம் விளையாடாங்க. ஒரு 1/2 hour கிட்ட நாங்கள் பீச்சில் விளையாடிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆனதுனால கொஞ்சம் குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அந்த குளிர் கூட தெரியாமல் ஹரிஷும் புஜ்ஜும் செம்ம ஆட்டம் தண்ணியில். நாங்கள் அங்கேருந்து இந்த மட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிப்பி மாதிரி சிப்பி சம்திங் எனக்கு சீரியஸ் பேர் தெரியல, மட்டின்னு சொல்லுவாங்க. அது கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்ருக்கோம். கொஞ்சம் வந்து ஒரு ப்ரான் டேஸ்ட் இருக்கும் அது வந்து. ஸோ அது நாங்கள் ஒரு 4-5 எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் நாங்கள் கீழே போட்டுட்டோம். அது சும்மா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கீழே போட்டுட்டோம். கொஞ்ச நேரம் அங்கேயே நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து செம்ம டயர்டு. நாங்கள் ஒரு 6 o'clock நாங்கள் வந்து அந்த தர்கா பீச் வந்து கிளம்பினோம். 6 o'clock இருக்குமா தமிழ்? அந்த டைமில் கிளம்பினோம். ஃபுல் டிராஃபிக்கு. மாயாஜால்லேருந்து கொஞ்சம் தள்ளி, மாயாஜால் கொஞ்சம் தள்ளினதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த வாட்டர் டேங்க் சிக்னல் வரைக்குமே செம்ம டிராஃபிக்கு. ஃபுல்லாக அப்படியே மெதுவாக வண்டி ரன் பண்ணிட்டு வந்தோம். செம்ம டிராஃபிக் வரதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் செம்ம டயர்ட் ஆகிட்டோம். அதனால தான் வந்து வீட்டுக்கு வந்து ஒரு வீடியோ போடணும்ல. இப்போ தான் வந்து எனக்கு ஞாபகமாக இருந்துச்சு. அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு சேஃபாக வந்தாச்சு. இதோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.